ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்து எவ்வளோ இதுவாச்சுடா. எப்பா டே ரவுண்ட் ஆஃப் 16ஓட மேட்ச் பார்ப்போம். பெர்னார்டோ சில்வா கிட்ட இந்த ஃபுட்பால் வந்திருக்கு. என்ன இன்றைக்கி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க போலே போர்ச்சுகல். ரொனால்டோ கிட்ட முதல்லே பாஸ் பண்ணிருக்காங்க. ரொனால்டோ அடிப்பாரா? இதாங்க ரொனால்டோன்றது. இந்த ட்ரெஸ்ஸில் இருந்து அந்த ஜீவ் பண்ணணுங்க. இதுதான் அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. இந்த க்ரீன் அண்ட் ரெட்டு தான் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. அந்த கோலை நம்ம பார்க்குறோம் எப்படி அடிச்சிருக்காருன்னு. பாஸ் தான், ஒரே ஒரு கிக்கு, அழகான ஒரு கிக் வச்ச செல்லமாக ஒரு கிக் விட்டார், அவ்வளோதான். இந்த யூரோ கப்பை கண்டிப்பாக ரொனால்டோ அடித்தே ஆகணும். இப்போ பெர்னார்டோ சில்வா தானே கேப்டன்சி. ப்ரூனோ சில்வான்ட்டு. ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் கேப்டன் எடுத்துன்னு போகிறார். கேப்டன் கண்டிப்பாக கோல் அடிப்பாரா? இந்த வாட்டி இதெல்லாம் அர்ஜென்டினா இருந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்குங்க இன்னும். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் கோல் அடிச்சிட்டாருங்க. அதாவது ஒரு 14 நிமிஷத்தில் 2 பேர் ஒரு கோல் அடிச்சிட்டாங்கங்க. சூப்பரான விஷயம். நம்ம தொடர்ந்து இந்த 3 மேட்ச்லேயுமே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒருத்தர் கூட கோலே அடிக்கலை. நம்ம மட்டும்தான் கோல் வச்சுருக்கோம். அதுவும் 5 கோல் வச்சுருக்கோம், இல்லை மேக்ஸிமம் 4 கோல் வச்சுருக்கோம். இதுதான் நம்ம ஸ்பிரிட்டு. கண்டிப்பாக நம்ம ஒரு கோல் வச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருமையாக பேசிப்போம். ஏன்னா நம்ம ஜெயிச்சிருக்கோம்ல. ரஃபேலியா ஒரு ரொம்ப ஸ்பீடு கம்மியான பேர், ரொம்ப பொறுமையாக எடுத்துன்னு போகிறாரு இந்த பாலை. இதெல்லாம் இம்பாப்பே பார்த்தாருன்னா தட்டி விட்டுருவாருங்க கண்டிப்பாக. சொல்லலை பார்த்தீங்களா, அவர் எடுத்துட்டாரு. பட் இவர் வந்துட்டு ரஃபேலியாவுக்கு லெஃப்ட் விங் எதுக்கு வச்சாங்கன்னா எனக்கு தெரிலணும். இந்த இவரை வச்சுருக்கலாம், ஓட்டாவியோ பாலினாவும். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இப்போ ரஃபேலியாவோ கிட்ட கொடுக்கலான்னு இருக்காரா, இல்லை ரொனால்டோ கிட்ட கொடுத்துருக்காருங்க. இப்போது பெர்னார்டோ சில்வா கோல் அடிச்சிருக்காருங்க. இப்போ போர்ச்சுகல் ஆஃப் டைம்லேயே 3 கோல் அடிச்சிருக்காங்க. ஒரு சரியான விஷயம், 3 கோல் அடிச்சிருக்காங்க, அதுவும் ஆஃப் டைமில் 35 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு 3 கோல்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தான். இது ஒரு ரவுண்ட் ஆஃப் 16 எப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஓட்டாவியோ கிட்ட பால். உண்மையிலே இந்த யூரோ கப்பில் நம்ம விளாட்ற யூரோ கப்பில் பெஸ்ட்டு பிளேயர்னால் நான் ஓட்டாவியோ தாங்க சொல்லுவேன். ஓட்டாவியோ கோல் கன்ஃபார்ம். 45 மினிட்ஸில் 4 கோல் வச்சுருக்காங்க போர்ச்சுகல். இதுவே ஒரு பெரிய விஷயம். அப்போது அடுத்த இன்னொரு 40 நிமிஷத்தில் எத்தனை கோல் அடிப்பாங்கன்னு தெரியலையே, இல்லை இதோட விட்டுருவாங்களான்னு தெரில. பட் 4 கோல் வச்சுருக்காங்க, ரொம்ப பெரிய விஷயங்க இது. சரியான விஷயம், ரொம்ப பெரிய விஷயம் இது. இப்போ கூட இன்னொரு கோல் அடிப்பாங்க தான் எனக்கு தெரியுது. பார்ப்போம் கோல் அடிப்பாங்களா மாட்டாங்களான்னு. ஸோ பால்ஹீனா தான் வச்சுருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம விளாட போது இந்த ஆப்போசிட் கோல்கிக்கு வேலை கம்மிங்க. அதாவது நம்ம கோல்கிக்கு வேலை கம்மி. சொன்னா கரெக்டாக 45 மினிட்ஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு கோல், 5 கோலுங்க. 5 கோலு, அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 5 கோலு. செகண்ட் ஹாஃப்லேருந்து எத்தனை கோல் அடிப்பாங்க? இதே மெயின்டைன் பண்ணால் 10 கோல் அடிக்கலாம். இது ஒரு ரெக்கார்டு ஃபார் போர்ச்சுகல். ஆஃப் டைம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ஹாஃபோட சம்மரி: போர்ச்சுகல் 5, ஸ்லோவேனியா 0. செகண்ட் ஹாஃப் கண்டினியூ ஆகுது. அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைமில் பார்த்தீங்கன்னா வேலைன்றது ரொம்ப கம்மிங்க. நம்ம கோல்கிக்கு சுத்தமாக நம்ம ஒர்க்கே கொடுக்கல, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சும்மா அவர் இங்கே தான் பார்க்குறாரா, பட் பாருங்களேன் அதுக்குள்ளேயே ஒருத்தர் எடுத்துருவார், அவ்வளோதான். சென்டர் பேக்குக்கு தாங்க ரொம்ப வேலை கொடுத்துருக்கோம். அதுவும் அவங்களுக்கும் அவ்வளோ வேலை கொடுக்கல. பேப்பேக்கு ஜோவோ கேன்சிலில் கூட இப்போ தான் வந்திருக்காரு. இப்போ அங்கேருந்து நல்லா ட்ரிபிள் பண்ணிட்டு வராருங்க. மெஸ்ஸி அங்கார மெஸ்ஸி கோல். பார்த்தீங்களா, மெஸ்ஸி மாதிரி பண்ணிருக்காருங்க அவர். சத்தியமாக மெஸ்ஸி மாதிரி தாங்க பண்ணிருக்காரு. சூப்பராக 6 கோலுங்க. எந்த மூலைக்குங்க 6 கோலு? பாவங்க அந்த
ஆப்போசிட் டீம் கோச்சு, 6 கோலை விட்ருக்கியா நீங்கள்லாம் என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு வாருங்க. ஆனால் நம்ம ரவுண்ட் ஆஃப் 16 இவ்வளோ பேசிக்கிறோம். அடுத்து குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், ஃபைனல் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிட்டில் இருக்கோம். இந்த எபிசோடோட மிட்டு தான் இது, பார்ட் 4 இதுதான். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அடிப்பாரா? ஏன் அடிக்கலை? அவரை அடிச்சிருக்கலாமே. ஸோ நமக்கு கார்னர் கிக். யார் அடிப்பா அந்த கார்னர் கிக்? ஐ மீன் யார் கோல் அடிப்பா? யாரும் கோல் அடிக்கல, பட் நல்ல ட்ரைங்க அடித்தவர். ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு 7 கோல் அடிக்கும் முச்சு போனால் எனக்கு தெரியுது. இப்போ ஓட்டோவேக்கு போல ஜோன் நெவ்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வருவார். இந்த கோல் அடிச்சிட்டாருன்னா அடிக்க முடியல. இப்போ சப்ஸ்டியூட் ஆகிட்டாங்க 2 டீம்லேயும் சப்ஸ்டியூட்டு. இப்போது கார்னர் கிக் வருது. யார் அடிப்பா? சரியான கோலுங்க. ரூபன் டியாஸ் 7 கோல், அதான் 7 கோலோடு முடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொனால்டோ ஃபார் அ ரீசன். அப்படி இல்லைன்னா இன்னொரு கோல் அடித்தாலும் அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் கோலாக இருந்தால் என்ன, நான் போர்ச்சுகல் ஜெயிக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ திரும்பவும் ரொனால்டோ சப்ஸ்டியூட் ஆகிட்டார். ஸோ ரொனால்டோ இந்த மேட்ச்சில் கோல் அடிக்க மாட்டார். இன்னொரு கோல் கூட ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். இந்த ராமோஸ்னு ஒருத்தர் இருக்கார் ஸ்ட்ரைக்கரு, அவர் அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. நாங்கள் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க இந்த வாட்டி. பக்கத்தில் இப்படி வரமாட்டிங்களேயா? என்ன பண்ணினா பிரயோஜனம்? நம்ம வந்துட்டு எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம். இதில் 7 கோலை வந்துட்டு அடிக்கணுமா? அதுவும் எப்படிப்பா? இன்னும் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். யார் அடிப்பாரா? அடிக்கல, அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. அதான் இந்த கிக்குக்கு அப்புறம் கோல் அடித்தா உண்டு, அவ்வளோதான். அதுவும் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ போர்ச்சுகல் 7, ரொனால்டோ ஃபார் அ ரீசன். ஸோ அவங்க இப்போ குவார்ட்டர் ஃபைனலுக்கு நாமினேட் ஆகிட்டாங்க, என்ட்ரு ஆகுறாங்க குவார்ட்டர் ஃபைனலில். மேட்சோட சம்மரி 7-0. ஸோ இது குவார்ட்டர் ஃபைனல். வாங்க குவார்ட்டர் ஃபைனலில் சந்திப்போம்.